ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹலோ எவ்ரி ஒன், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இன்றைக்கி வந்து நாங்கள் சூப்பராக ஒரு டின்னர் பஃபே போன வீலாக் தான் இது. ஸோ க்ரௌன் பிளாஸா ரொம்ப ஃபேமஸ் ஆனது மஸ்கட்டில். ஸ்டேயாக இருந்தாலும் சரி, ரெஸ்டாரண்ட்ஸாக இருந்தாலும் சரி, அதில் நமக்கு ரெஸ்டாரண்ட்ஸ்லேயே டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்கும். நாங்கள் போனது வந்து த ரெஸ்டாரண்ட் அப்படிங்கிறது இங்கே உள்ள டின்னர் பஃபே தான். 7 to 11 வரைக்கும் ஈவினிங் டின்னர் வந்து அவைலபிளாக இருக்கும். ஸோ அதில் வந்து ஒவ்வொரு டேவும் வந்து ஒவ்வொரு நாடோட ஸ்பெஷல் போட்டிருந்தாங்க. ஸோ நாங்கள் மண்டே சூஸ் பண்ணி அன்னைக்கு இந்தியா மண்டேஸ் இன் இந்தியா அந்த தீமில் இருந்ததுனால நம்ம இந்தியன் ஃபுட்ஸ் தான் கொஞ்சம் நல்லா சாப்பிட முடியும்ட்டு மண்டேஸ் சூஸ் பண்ணியிருந்தோம். இந்த மண்டே தான் நாங்கள் போயிருந்தோம் ஆஸ் அ கப்பிளாக. சூப்பராக இருந்துச்சு. ஸோ ஒரு 7:30க்குலாம் நாங்கள் வந்து ரீச் ஆகிட்டோம். டு 11 o'clock வரைக்கும் நம்ம இங்கே ஸ்பெண்ட் பண்ணலாம். ஸோ இதான் அந்த என்ட்ரன்ஸ். இப்படி உள்ளே வந்தோம் அந்த ரெஸ்டாரண்ட்குள்ளே. அவங்களே சொன்னாங்க அவங்களுக்கு வந்து பீச் வியூ ப்ளஸ் பூல் பக்கத்தில் அந்த மாதிரி டேபிள் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த டேபிள் தான் கிடச்சிது. அப்போ வந்து கிளைமேட்டும் வந்து ரொம்ப ஹாட்டாகவும் இல்லை, ரொம்ப கோல்டும் இல்லை. ஸோ ரொம்ப ப்ளசண்ட்டாக சூப்பராக இருந்துச்சு. நாங்கள் போகிறப்போ அவ்வளோ கூட்டம் இல்லை. ஸோ அதுக்கப்புறம் தான் நிறைய பேர் வர ஆரம்பித்தாங்க. ஸோ பார்க்கவே அவ்வளோ அழகாக இருந்துச்சு அந்த சீனரியோட. இப்படி ஒரு இடத்துல உட்காந்து சாப்பிட்றதுக்கும் நல்லா எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. ப்ளஸ் கொஞ்சம் கிட்ஸுமே அங்கே ப்ளே ஏரியாலாம் இருந்தது, விளாண்டுட்டு இருந்தாங்க. ப்ளஸ் டேபிள் டென்னிஸ் அதெல்லாமும் இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம உட்காந்தோன்னா பெவரேஜஸ் அந்த இதான் கொண்டு வந்து மெனு கொடுக்குறாங்க. நம்ம இதில் எது வேணுமோ நம்ம ஆர்டர் பண்ணிக்கலாம். ஸோ இதை பார்த்துட்டு நாங்கள் ஃபர்ஸ்ட் இதில் எதுவும் சொல்லலை, டைரெக்டாக ஸ்டார்டர்ஸ் அப்படி ஸ்டார்ட் பண்ணிடலான்ட்டு உள்ளே போய் நாங்கள் அந்த பிளேட்ஸ் எடுத்து ஸ்டார்டர்ஸ் அதெல்லாம் பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். ஸோ மோஸ்ட்லி அவங்க வச்சுருந்த மெனூஸ் எல்லாமே நான் வந்து டிஷ்ஷஸ் வந்து கவர் பண்ணியிருக்கேன். சூப்பராக இருந்துச்சு அந்த எக்ஸ்பீரியன்ஸு. நம்ம இந்தியா ஃபுட் ஐட்டம்ஸ் ஃபுல்லாக நிறையா டிஃப்ரெண்ட் கண்ட்ரீஸில் உள்ளவங்களும் இந்த இதுக்கு வந்திருந்தாங்க. இந்தியன்ஸை விட அதர் கண்ட்ரீஸ் வந்து நிறைய வந்திருந்தாங்க இந்த பர்டிகுலராக இந்த மண்டே டின்னரில். ஸோ அது உங்களுக்கே பார்த்தா தெரிஞ்சிருக்கும். ஸோ நிறைய வெரைட்டிஸு, ரொம்ப வெரைட்டிஸ்னு சொல்ல முடியாது, பட் ஓகே நல்லா இருந்துச்சு. ரொம்பையும் இல்லாமல் ரொம்ப கம்மியாகவும் இல்லாமல் நல்லாவே இருந்துச்சு. சூப் மட்டும் இது ஒன்று தான் இருந்துச்சு, லென்டில்ஸு சூப் மட்டும். ஸோ ஃபுல்லாக தால். ஸோ ஃபஸ்ட்டு சரி சூப் அண்ட் ஸ்டார்டர்ஸோட ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு ஸ்டார்ட் பண்ணோம். மெயின் கோர்ஸ் என்ன இருக்குது அப்படின்ட்டு பார்த்து வச்சுருந்தேன். காஷ்மீரி புலாவ், சிக்கன் பிரியாணி, அப்புறம் லேம்பு, பீஃப், அந்த மாதிரி பல வெரைட்டிஸ் வச்சுருந்தாங்க. கறியும் சரி, இந்த மாதிரி ரைஸஸும் சரி வச்சுருந்தாங்க. ஸோ அது மோஸ்ட்லி அந்த என்ன டிஷ் நேம் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருந்தாங்க, சேர்த்து தான் கவர் பண்ணியிருப்பேன். இங்கே வந்து நிறையா பிளேன்ஸ் வந்து நமக்கு மேலே போய்கிட்டே இருந்துச்சு. அதையும் பார்க்க அந்த டார்க் ஸ்கைல சூப்பராக இருந்துச்சு. ப்ளஸ் இந்த பூலில் அந்த ஸ்கை ப்ளூ கலரில் அந்த வாட்ரு அது ரொம்ப பார்க்க அழகாக இருந்தது. ஃபஸ்ட் நான் ஒரு பூல் அப்படின்னு தான் நினச்சிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் சரி ஒரு ரவுண்டு போகலான்ட்டு பார்த்தப்ப தான் கீழே இன்னொரு பூலும் இருந்துச்சு. ரெண்டுமே அவ்வளோ அழகாக இருந்துச்சு. ஃபர்தர் வீடியோஸில் மெயின் கோர்ஸ் எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு ஒரு ரவுண்டு போகிறப்ப அதையும் சேர்த்து நான் கவர் பண்ணியிருப்பேன். இந்த பாட்டில்ஸ் இதெல்லாம் வந்து பக்கத்துலேயே அதோட நேம் அந்த ப்ரைஸும் சேர்த்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ நம்ம பே பண்ணி இது வந்து வாங்குற மாதிரி இருக்கும். நம்ம பஃபே வந்து பே பண்ணுறதுல இது வந்து இன்க்ளூட் ஆகாது. ஸோ தனியாக பே பண்ணுறது அதெல்லாம் என்ட்ரன்ஸ்லேயே தான் வச்சுருந்தாங்க, ரிசப்ஷன் பக்கத்துலேயே வந்து. ஸோ இந்த இந்தியன் தீமுக்கு ஏற்ற மாதிரி அவ்வளோ அழகாக அந்த விளக்கு, அந்த ஃப்ளவர்ஸ் போட்டு அழகாக வச்சுருந்தாங்க. ஸோ பார்க்க ரொம்ப அழகாக இருந்தது. அந்த பெட்டூனியா ஃப்ளவர்ஸ் கலர் கலராக இன்னும் சூப்பராக இருந்துச்சு பார்க்குறதுக்கே. ஸோ அந்த சன்ஃப்ளவர்ஸு சுற்றி சுற்றி வச்சுருந்தாங்க. அது எல்லாமே ஒரிஜினல் அப்படி அதில் வேஸ்டில் போட்டு வச்சுருந்தாங்க. அதுவுமே ரொம்ப க்யூட்டாக இருந்தது. அவ்வளோ அழகாக பெரிய பெரிய ஃப்ளவர்ஸு ப்ளஸ் பேம்பு வச்சுருக்க பிளான்ட்ஸ், அப்படி அந்த அரேஞ்ச்மெண்ட்ஸ் வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. அவ்வளோ ப்ளசண்ட்டாக இருந்துச்சு. ரொம்ப நாய்ஸியும் கிடையாது. அதுக்கப்புறம் நிறைய பேர் வந்தாலுமே வந்து கச்சா கச்சான்ட்டு அந்த மாதிரிலாம் இல்லாமல் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அந்த டோட்டல் எக்ஸ்பீரியன்ஸு. இதுதான் ஃபஸ்ட் டைம் நான் அந்த க்ரௌன் பிளாஸாவில் டின்னர் சாப்பிட்றது. எங்களுக்குமே இதான் ஃபஸ்ட் டைம். ஸோ அது வந்து கர்ட் ரைஸு அதுவுமே அழகாக வச்சுருந்தாங்க. நிறைய சாலட்ஸு, சூப்ஸு செம்மையாக இருந்துச்சு. ஸோ ஃபுல்லாகவே உங்களுக்கு இதில் வந்து கவர் பண்ணியிருப்பேன் நான். ஸோ இதில் வந்து பிக்கிள்ஸு, அந்த சட்னி, அந்த வெரைட்டிஸ் வச்சுருந்தாங்க. ஸோ அதையும் ஒன்று விடாமல் நான் வந்து கவர் பண்ணிட்டேன் இதில். ஸோ உங்களுக்கு இதில் எந்த டிஷ் பிடிச்சிருந்தது அப்படின்ட்டு கண்டிப்பாக சொல்லுங்கள். நான் என்னெல்லாம் ஃபுல் வீடியோலையுமே மோஸ்ட்லி எல்லாமே கவர் பண்ணியிருப்பேன். இதான் அந்த சாலட்ஸ் அந்த சைடு உள்ளது.
ஸ்டார்டர்ஸ்லாம் முடிச்சுட்டு அடுத்த மெயின் கோர்ஸ்க்கு நாங்கள் ஒரு 1 hour கழிச்சு தான் அந்த இதுக்கே வந்தோம். ஒரு 8:30க்கு மேலே இருக்கும். ஸோ நான் வந்து சிக்கன் பிரியாணி தான் ப்ரிஃபர் பண்ணேன். அவங்க வந்து காஷ்மீரி புலாவ்லாம் சாப்பிட்டாங்க. அது ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னாங்க. இதுவுமே நல்லா இருந்தது. ப்ளஸ் அதுக்கான கிரேவிஸ் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. ஸோ மெயின் கோர்ஸ் முடிச்சுட்டோம். நெக்ஸ்ட் வந்து டெசர்ட்ஸில் அவ்வளோ வெரைட்டிஸ் இருந்துச்சு. ஐஸ்கிரீமாக இருக்கட்டும், ஸ்வீட்ஸாக இருக்கட்டும். ப்ளஸ் லைவ் கிச்சன் மட்டும் கொஞ்சம் மிஸ்ஸிங்காக இருந்துச்சு. யூஸ்வலாக நிறைய இதில் பஃபே வந்து நான் லைவ் கிச்சன்ஸ் பார்த்துருக்கேன். மோஸ்ட்லி பார்பிக்யூ நேஷன் அந்த மாதிரி இதில் வந்து அது மட்டும் மிஸ்ஸிங். பட் வந்து சாட் ஐட்டம்ஸில் மட்டும் லைவ் வச்சுருந்தாங்க. ஸோ நம்ம பானிபூரி அந்த மாதிரி எந்த சாட்னாலும் நம்ம அதில் என்ன வேணும்னு சொன்னோன்னா அது மட்டும் பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ லைவ் கிச்சன் மட்டும் மிஸ்ஸிங். மற்றபடி எல்லா வெரைட்டிஸ் டிஷ்ஷஸ் சூப்பராக இருந்துச்சு. டேஸ்ட்டும் வந்து சொல்லவே வேண்டாம். எல்லாமே சூப்பராக இருந்தது. இதெல்லாம் ஸ்வீட்ஸ் அந்த கேக், பாஸ்ட்ரீஸ் வெரைட்டிஸே இவ்வளோ வச்சுருந்தாங்க. கட் ஃப்ரூட்ஸ் அது ஃபர்ஸ்ட்ல இருந்தே இருந்தது. ஸோ வாட்டர் மெலான், ஆப்பிள் எல்லாமே வச்சுருந்தாங்க. டிராகன் ஃப்ரூட்டு அந்த மாதிரி இதுவும் ஸ்டார் ஃப்ரூட்டு டிஃப்ரெண்ட்டாகவும் வச்சுருந்தாங்க. இதுலேயே பார்த்தீங்கன்னா குலாப் ஜாமுன் மட்டும் கொஞ்சம் நல்லா வார்மாக இருக்கட்டும்ன்ட்டு இந்த மாதிரி செட்டப் பண்ணியிருந்தாங்க. அதான் நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு. ஸோ அதை வார்மாக சாப்பிடும்போது இன்னும் சூப்பராக இருந்துச்சு. அதை எப்படின்னு நான் ஓப்பன் பண்ணி கூட பார்த்தேன். அந்த அரேஞ்ச்மெண்ட்ஸ், அந்த டெக்கரேஷன்ஸ் அதுவே ரொம்ப க்யூட்டாக இருந்தது. ப்ளஸ் இந்த சைடு நம்ம கொஞ்சம் ஹாட் ட்ரிங்க்ஸ், டீ, காஃபி அந்த மாதிரி செட் பண்ணியிருந்தாங்க. அந்த ஃப்ரீசரில் வந்து ஏதோ கல்டிவேட்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதை நான் ஓப்பன் பண்ணி பார்க்கல. பட் அதில் நம்ம சீடு போட்டு வளர்க்குற மாதிரி போட்டு நல்லா கல்டிவேட் அதிலேயே பண்ணிட்டு இருக்காங்க. அது நல்லா இருந்துச்சு அதையும் பார்க்குறதுக்கு. பட் நான் வீடியோவில் அதை எடுக்கல. நெக்ஸ்ட் இந்த மாதிரி டெசர்ட் ஐட்டம்ஸ் சூப்பராக இருந்துச்சு. நம்மளோட அந்த பேசான் லட்டு செம்ம இனிப்பு, செம்ம இதாக இருந்தது. நெக்ஸ்ட் சாக்லேட் வெரைட்டிஸ், மேங்கோ வெரைட்டிஸ் எல்லாத்துலேயுமே பண்ணியிருந்தாங்க. நமக்கு எதை சாப்பிட என்னன்னே தெரில. எல்லாமே கொஞ்சம் லிமிட்டடாக இருந்ததுனால குவான்டிட்டி, அதனால சரி எப்படியா ட்ரை பண்ணிடணும் அப்படின்ட்டு ட்ரை பண்ணி பார்த்துட்டு இருந்தோம் நாங்கள். நெக்ஸ்ட் இந்த பிரெட் வெரைட்டிஸு அந்த இது வச்சுருந்தாங்க நிறையவே. கிராசன்ஸு, பிரெட்ஸு அந்த மாதிரி ஐட்டம்ஸு. ஆனால் இதில் என்ன மிஸ்ஸிங்னா இட்லி, தோசை, அந்த பூரி, சப்பாத்தி அந்த மாதிரி ஐட்டம்ஸ் வந்து இல்லை. ரொட்டின்னு பார்த்தா நமக்கு நான் வச்சுருந்தாங்க. ஸோ அந்த கரீஸ் ஒரு 5 கரீஸு, மெயின் கோர்ஸில் ஒரு 5 பிரியாணி, புலாவ் அந்த மாதிரி இருந்துச்சு. மற்றபடி நம்மளோட இது சவுத் இந்தியன் இது வந்து அந்த இட்லி, தோசை அந்த மாதிரி இது வந்து இல்லை. வேணா நம்ம நான் அந்த சூஸ் பண்ணிட்டு கறி ஏதாவது போட்டு சாப்பிட்டுக்கலாம். அப்படிதான் இருந்தது. மற்றபடி எம்டி ரைஸுமே இல்லை. புலாவு அந்த மாதிரி தான் வச்சுருந்தாங்க. ஸோ இதான் அந்த பிரெட்ஸு அதுவும் கவர் பண்ணிட்டேன் நான். இது ஓவராலாக எப்படி இருந்தது அப்படின்ட்டு அதுக்கப்புறம் எடுத்திருந்தேன். அது ஆப்போசிட்டில் தெரியுதுல்ல, அது வழியாக தான் நம்ம என்ட்ராகி உள்ள வருவோம் இந்த ரெஸ்டாரண்ட்டுக்குள்ளே. இது டெசர்ட் நாங்கள் ஃபைனலாக எடுத்துகிட்டு கிளம்புற டைம் இது. இதுக்கப்புறம் தான் அந்த சைடு நம்ம அந்த பீச் வியூவில் போய் அந்த டேபிளில் போய் செட் பண்ணி சாப்பிட்றது. ஸோ அந்த டெசர்ட்டும் சாப்பிட்டு முடிச்சுட்டு நம்ம ஒரு ரவுண்டு போய் பார்த்துட்டு வரலாம் அப்படின்ட்டு ஃபுல்லாகவே போய் பார்க்க போனோம். ஏன்னா ப்ரைவேட் பீச்சே இருக்குன்னு சொன்னாங்க. ஸோ அதையும் இறங்கி போய் பார்த்துட்டு வந்தோம். இன்னொரு சைட்லேயே வந்து லைவ் மியூசிக்கு ப்ளஸ் பார் எல்லாமே இருந்துச்சு. அங்கேயும் நிறைய பீப்புள் இருந்தாங்க. ப்ளஸ் எங்களுக்கு மேலேயும் வந்து வேற ஹோட்டல் கிரவுண்ட் பிளாசாவோட இன்னொரு இதே வந்து ரன் ஆகிட்டு இருந்துச்சு. இதான் இந்த வந்துட்டு சுற்றி பார்த்துட்டு வந்தப்போ தான் தெரியும், ஓ சரி 2 பூல் இருக்குது அப்படிங்கிறதே. கிரவுண்ட் பிளாசான்னு அப்படியே கவர் பண்ணி சூப்பராக எடுத்திருந்தேன் நான். பூல் வந்து அந்த டார்க் ஸ்கைல அப்படி பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருந்தது. அந்த கலரு, அந்த வாட்டரு, அந்த சவுண்டு எல்லாமே கேட்கறதுக்கு அப்படியே ப்ளசண்ட்டாக சூப்பராக இருந்தது. ஸோ அதனால தான் அதை ரொம்ப நேரம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் மறுபடியும் போனோம். ஃபைனலாக டேபிளுக்கு போயிட்டு திருப்பி கொஞ்சம் தண்ணிலாம் குடிச்சிட்டு தான் அதுக்கப்புறம் கிளம்புனோம். ஏன்னா மோஸ்ட்லி அந்த இடத்த விட்டு போகிறதுக்கே நமக்கு மனசு வராது. பட் ஒர்க்கிங் டேஸ் அப்படிங்கிறதுனால சரி நம்ம சீக்கிரம் போகணும் அப்படின்ட்டு தான் கிளம்பிட்டோம் நாங்கள். அவங்க வச்சுருந்த அந்த லேம்ப்ஸ் எல்லாம் கூட அவ்வளோ அழகாக இருந்தது. நல்லா மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. ஸோ லோயர் அந்த ஃப்ளோரில் தான் வந்து அந்த ரெஸ்டாரண்ட் இருந்துச்சு. இது வந்து ஜி ஃப்ளோரு. இதில் தான் நம்ம வந்துட்டு லிஃப்ட்டில் தான் நாங்கள் வந்து கீழே லோயர் இதுக்கு போயிருந்தோம். ஸோ கார் பார்க்கிங்கும் கொஞ்சம் வந்து அவ்வளோ ஸ்பேஸ் இல்லை. நிறைய பேர் கார்ஸ் விட்டுருந்தாங்க. கொஞ்சம் தேடி பிடிச்சி தான் நம்ம கார் விடுற மாதிரி இருந்துச்சு. ஸோ அவ்வளோ ரஷ்ஷு ப்ளஸ் இங்கே ஸ்டே எல்லாமே இருக்குங்கிறதுனால மோஸ்ட்லி இங்கே ப்ரிஃபர் பண்ணுவாங்க. ஃபாரினர்ஸ் எல்லாருமே வந்து ஸ்டே பண்ணுறதுக்குமே சரி.
ஸோ அதனால தான் நமக்கு பார்க்கிங்கும் கொஞ்சம் வந்து கஷ்டமாக இருந்துச்சு. கண்டுபிடிச்சு ஒரு இடத்துல பார்க் பண்ணிட்டு திருப்பியும் நாங்கள் கிளம்புறதுக்கு வந்துட்டோம். ஒரு 9:30 10க்கு தான் வீட்டுக்கு ரீச் ஆனோம் இங்கேருந்து கிளம்பி.